பார்க்கிறோம். நற்சீர் பொருந்துங்கள். அதுதான் நம்முடைய இந்த வருஷத்தினுடைய அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நற்சீர் என்பது நாம் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து நம்மளை என்ன பண்ணணும்னா செட்ரைட் பண்ணணும். இந்த நிருபம் அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதா? இந்த 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்களேன். என்ன சொல்லுது? கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறது. இது யாரோ ஒரு சாதாரண ஆளுக்கு எழுதலைங்க. பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போதே வார்த்தை எப்படி வருதுன்னா நற்சீர் பொருந்தணும். நற்சீர் என்பது நம்முடைய தீமின்படி ரெஸ்டோரேஷன், மேக் பர்ஃபெக்ட். அநேக காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்தணுமா, அநேக காரியங்களை சீர்படுத்தணுமா, அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டும். ஏன் இவ்வளோ பேசுறாருன்னா, இந்த அனுபவங்கள் இல்லாத ஒருவனோடு தேவன் என்ன பண்ண முடியாது? விஷயத்துக்கு வாங்க, இருக்க முடியாது. நான் எவ்வளவு அழகா இருந்தாலும் இது இல்லைன்னா என் கூட யாருக்கு முடியாது. நான் எவ்வளவு திறமையா பிரசங்கம் பண்ணாலும் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில இல்லைன்னா கர்த்தர் என் கூட இருக்க முடியாது. உலகமே உங்க கூட இருக்கலாம், ஆனா உலகத்தை படைத்த ஒருவர் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஒருவேளை உலகமே உங்களை விட்டு தூரம் இருக்கலாம், ஆனால் ஒருவர் உங்க வாழ்க்கையில இயேசு இருப்பாரானால் உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வருவதில்லை. அல்லேலூயா. நீங்க நம்பணும், வீரமணி பிரதர் நம்பணும், சரணியா நம்பணும். இயேசு மாத்திரம் உங்க வாழ்க்கையில் இருப்பாரானால் எல்லா காரியங்களிலும் அவர் உங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. இதான் நற்சீர். இப்ப நமக்கு தேவையான அடுத்த ஒரு வார்த்தை நீங்கள் பாருங்கள். எப்படி இருக்கணுமா? ஆறுதல் அடையுங்கள். அநேக நேரம் அழுது கொண்டே இருங்கள், நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லல. அலறிக்கொண்டே இருங்கள், நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லல. எப்படி இருக்கணுமா நம்ம எல்லாரும்? ஆமா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தெய்வீகமான ஆறுதல் அவனுடைய வாழ்க்கையில வரணும். ஒருவேளை பிரிவுகள் வரலாம், மரணங்கள் வரலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் என் பிள்ளைங்க எதினால் நிறைந்திருக்கணும்னா ஆறுதலினால் நிறைந்திருக்கணும். இன்றைக்கு நிறைய பேரால் ஆறுதல் நிறைந்திருக்க முடியவில்லை. சிலர் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள், சிலர் காரியங்களை நினைத்து அலறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒருவன் இருந்தால் அவன் தேவனை விசுவாசிக்காதவன், தேவனுடைய வல்லமையை நம்பாதவன். அவனோடு கூட யார் இருக்க முடியாது? கர்த்தர் இருக்க முடியாதுங்க. இன்றைக்கு நான் வேகமா சொல்ல போற ஆறுதல் அடையுங்கள். அடுத்த வார்த்தை ஏக சிந்தை என்பது ஒன் மைண்ட். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு மனம், ஒரு திருச்சபையானால் அதில் ஒரு மனம் அவசியம். அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஏக சிந்தையா இருக்கணும், ஏடா கூடமான சிந்தையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஏக சிந்தை என்றால் ஒன் மைண்ட். நிறைய பேர் சொல்றாங்க, எங்கே ஒரு மனம் உண்டோ சொல்லுங்க, அங்க என்னவா? அப்படி ஒரு வசனமே பைபிள் இல்ல. நிறைய ஊழியக்காரங்க அதான் சொல்லிருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் விடுதலை உண்டு. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள், அவர்கள் கூடி ஜெபித்த போது இடம் அசைந்ததுன்னு இருக்குது. ஆனா இங்கதான் சொல்லப்படுது, ஏக சிந்தை உள்ளவர்களா இருந்தால் அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் நம்ம கூட என்ன பண்ணுவாரு? ஆமா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஏன் தேவன் இல்லைன்னா அவங்க மனம், அவங்க சிந்தை ஒன்றாக இருப்பதில்லை. சில சபைகளிலே தேவன் ஏன் வாசம் பண்ண முடியவில்லை, ஏன் அற்புதங்களை செய்ய முடியவில்லை, ஏன் சிலரை ஆசீர்வதிக்க முடியலன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரே மைண்டா இருக்கணும். அல்லேலூயா. அந்த சபை வளரும், அந்த சபை பிரியமானவர்களை பெருகும், அந்த சபையின் மூலமாக தேவன் தேசத்தையே சந்திப்பார். ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு சண்டே கிளாஸ் நடத்தணும், இந்த வருஷம் எப்படியாவது மே மாசத்துல VBS நடத்தணும் அப்படின்னு 8 வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்ப இது எப்படி நடத்தணும்னு சொன்னா போதுமா? எல்லாரும் சேர்ந்தா நடத்த முடியுமா? அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். இருந்தாதான் ஒரு காரியம் நடக்கும்.
அப்ப இந்த ஒரு மனம் இல்லாத ஆட்களோடு தேவனால் இருக்க முடியாது.